இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லை, என் நாடகத்தை முடித்து வை, என்னை உன்னோடு கூட்டிக் கொண்டு போய்விடு ஐயனே. ஓம் நம பரமரிஷிப்யோம் நம பரமரிஷிப்யாம். ஹரி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः. குரு சாட்சாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நிமைதம். ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தயே. ஓம் சிவாய நம. இன்று அடியேனுடைய ஆன்மீக அனுபவங்கள் இந்த தொடர்ல ஆன்மீக வழியில் மிகவும் விவாதத்திற்குரிய அல்லது சர்ச்சைக்குரிய விஷயங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் அடியேனுக்கு ஆழ்ந்த பல கேள்விகள் நிறைய எழுதுது. அதற்கு விடயங்களும் கிடைக்க ஆரம்பிக்குது. அதை பற்றின ஒரு விளக்கங்கள் தான் இப்ப நாம பார்க்கிறோம். இப்போ இதுல சில கேள்விகள், என்னென்ன மாதிரியான கேள்விகள் எனக்கு உடனே ஏற்பட்டது, அந்தந்த விஷயங்களை பத்தின ஒரு சிறு சிறு விஷயங்களை பார்க்கலாம். இதில் வரக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அடுத்தடுத்த வாரங்கள்ல ஆழ்ந்த விளக்கங்களை நாம சிந்திக்கலாம். ஆன்மீக வழியில மிகவும் விவாதத்திற்குரிய மற்றும் சர்ச்சைக்குரிய விஷயங்கள்னு பல இருக்குது. காரணம் என்னன்னா, ஆன்மீகம் என்பது நேரடி அனுபவத்தின் நிலை. ஆனால் மனிதர்களாகிய நாம் அதை மதம், மரபு, புத்தக அறிவு, ஆசான் பற்றுதல், மனப்பதிவு, ஈகோ ஆகியவற்றின் வழியாக பார்க்கிறோம். அதனாலதான் ஒரே உண்மையை பலர் பலவிதமா புரிந்து கொள்கிறார்கள். இதற்கு காரணம் அவர்களுடைய புரிதல் தவறு கிடையாது. இங்கே ஆன்மீக உலகில் அதிகமாக விவாதிக்கப்படும் மற்றும் சர்ச்சைக்குரிய சில முக்கிய கேள்விகளை இப்ப நம்ம பார்க்கலாம். கேள்வி எண் 1, குரு அவசியமா இல்லையா? ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, குரு இல்லாமல் ஞானம் இல்லை, குருவே கடவுள். மற்றும் சிலர் என்ன சொல்றாங்க, உள்ளுணர்வே உண்மை குரு, சுய விசாரமே போதும். இது ஒரு பெரிய கேள்வி. உண்மையில் வழிகாட்டி தேவைதானா அல்லது மனதின் பாதுகாப்பு ஆசையா அப்படின்றதுதான் இதனுடைய கேள்வி. இந்த மாதிரி கேள்விகள் தொடர்ந்து நாம ஒரு 10-15 கேள்விகளை அடியேனுக்கு தோன்றினதை எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த ஒவ்வொரு கேள்விகளுக்கான விடைகளை நாம அடுத்தடுத்த வாரங்கள்ல விரிவா விளக்கமா பார்க்கலாம். அப்பதான் நமக்கு ஒரு வித புரிதல் நமக்கு ஏற்படும். அடுத்த கேள்வியாக, தியானம் முக்கியமா, பக்தி முக்கியமா? ஒரு சிலருடைய கருத்து எப்படி இருக்குன்னா, மனம் அமைதியாக இருக்க வேண்டும், அதற்கு தியானம் அவசியம். ஒரு சிலருடைய கருத்து எப்படி இருக்குதுன்னா, மனம் இல்லாமல் தியானம் உலர்ந்தது, பக்தி இறுதியில் ஞானமாகும். சிலர் யோகம், பக்தி, ஞானம் என்ற ஒரு நித்திய விவாதம் எப்பொழுதும் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு ஒரு சிலருடைய கருத்து இருக்குது. மூன்றாவது கேள்வி, உண்மை நிலை என்ன, அனுபவமா அல்லது புரிதலா? சிலர் ஒளி காண்கிறார்கள், சிலர் சக்தியை உணர்கிறார்கள், சிலருக்கு குண்டலினி அனுபவம்,
சிலருக்கு சக்கர அதிர்வு. இது பத்தி நிறைய ஆழ்ந்த விவாத சிந்தனைகள் இருக்குது. மற்ற சில பேர் என்ன பண்றாங்க, அவை எல்லாம் மனம் மற்றும் நரம்பியல் நிகழ்வுகள், அமைதியே உண்மை. இங்கே ஒரு மிகப்பெரிய விவாதத்துக்குரிய பொருள் என்னவாகுதுன்னா, ஆன்மீக அனுபவங்கள் உண்மையா அல்லது செட்டில் பிசிக்கல் ஸ்டேட்டஸா? அடுத்த கேள்வி, குண்டலினி என்பது உண்மையா கற்பனையா? சிலர் அதை பேராற்றல் அப்படின்னு சொல்றோம், சிலர் அதை நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேஷன் என்று சொல்றோம், சிலர் அபாயகரமானது என்றும் சொல்றோம். இதுல ஒரு மிகப்பெரிய மாடர்ன் ஸ்பிரிச்சுவல் கான்ட்ரவர்சி இருக்குது. அடுத்தபடியாக மதம் மற்றும் ஆன்மீகம் இரண்டும் ஒன்றா அல்லது வேற வேறையா? இது 5வது கேள்வி. ஒரு சிலருடைய கருத்து எப்படி இருக்குன்னா, மதம் இல்லாமல் ஆன்மீகம் இல்லை. மற்றும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆன்மீகம் மதத்தை தாண்டியது. இதில் சடங்கு, கோயில், வேதம், மந்திரம், சமய அடையாளம் இவை அவசியமா என்பது தொடர்ந்த சர்ச்சையான ஒரு விஷயமாக பேசப்பட்டு வருகிறது. அடுத்ததாக 6வது கேள்வி, எல்லாம் மாயை என்றால் வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன? அத்வைதம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உலகம் மாயை, ஆனால் சாதாரண மனிதன் கேட்பான், அப்படியானால் வேலை, குடும்பம், அன்பு, பொறுப்பு இது ஆன்மீகத்தில் மிகவும் ஆழமான எக்ஸ்டர்னல் கான்ஃப்ளிக்டா அப்படின்றது ஒரு பெரிய குழப்பமான ஒரு நிலையில தான் நம்மளை வச்சிருக்குது. 7வது கேள்வியாக, ஈகோ முற்றிலும் அழிய வேண்டுமா? நம்மில் சிலருக்கு அகந்தையை அழிக்க வேண்டும், ஆனால் உளவியல் உலகம் என்ன சொல்லுது, ஹெல்த்தி ஈகோ ரொம்ப அவசியம். இதில் செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஐடென்டிட்டி, தனித்தன்மை இதெல்லாம் இல்லாம எப்படி நம்மளால இந்த உலகத்துல வாழ முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளை திரும்ப கேட்கிறாங்க. இவற்றின் இடையே ஒரு மிகப்பெரிய குழப்பமான நிலை இருக்குது. அடுத்த 8வது கேள்வியாக, ஞானி உலக வாழ்க்கையில் ஈடுபடலாமா? பணம் சம்பாதிக்கலாமா? குடும்பத்தில் வைத்திருக்கலாமா? பிஸ்னஸ் செய்யலாமா? சோசியல் மீடியா பயன்படுத்தலாமா? இப்படியெல்லாம் சில கேள்விகள் இருக்குது. ஒரு நிலையில இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, ஞானி என்றால் மனை, குகை, மௌனம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் சிலர் என்ன சொல்றாங்க, உண்மையான ஞானம் வாழ்க்கையிலேயே வெளிப்படும் என்று சொல்றாங்க. இதுலயும் சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்கிறது. 9வது கேள்வி, சித்திகள் உண்மையா? மனம் படித்தல், முன்கூட்டியே அறிதல், ஹீலிங் பவர்ஸ், தேர்ட் ஐ, சிலர் இது உண்மை என்று சொல்கிறார்கள், சிலர் இது மோசடி என்று சொல்கிறார்கள். இந்த பகுதி ஆன்மீகத்தில் மிக அதிக மிஸ்யூஸ் செய்யப்படக்கூடிய ஒரு பகுதியாக இன்றைய காலகட்டங்களில் இருக்குது. அடுத்தது 10வது கேள்வி, அத்வைதம் மற்றும் பக்தி. அத்வைதம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீயே பிரம்மம் அப்படின்னு சொல்லுது. ஆனா பக்தி நிலை என்பது என்ன சொல்லுது, நீ தாசன், இறைவன் வேறு. இரண்டும் எப்படி ஒன்றாக இருக்க முடியும்? இது 1000 காலங்களாக நடக்கும் விவாதம். அடுத்தபடியாக 11வது கேள்வி,
மௌனம் உயர்ந்ததா, சேவை உயர்ந்ததா? நம்மில் சிலருக்கு குகையில் தியானம், சிலருக்கு மனிதர்களுக்கு செய்யும் சேவை, உலகை விட்டு விலகுவது ஆன்மீகமா அல்லது உலகுக்குள் அன்பாக இருப்பது ஆன்மீகமா? இதுவும் ஒரு குழப்பமான கேள்வியாகத்தான் இருந்துட்டு இருக்குது. அடுத்தது 12வது கேள்வி. அவேக்கனிங் ஏற்பட்ட பிறகு துன்பம் இல்லையா? பலர் என்லைட்மெண்ட்டை பெர்மனன்ட் பிளிஸ், எட்டர்னல் பீஸ் என்று கற்பனை செய்கிறார்கள். ஆனால் பல ரியலைஸ்டு மாஸ்டர்ஸ் கூட உடல்வலி, வாழ்க்கையில் சவால்கள், எமோஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் அவங்ககிட்டயும் இருக்கிறத நாம பார்க்க முடியுது. இதில் மிகப்பெரிய மிஸ்கான்செப்ஷன் நிறைய இருக்குது. 13வது கேள்வியாக, மனம் அழிய வேண்டுமா? சில ஆன்மீக போதனைகள் நோ மைண்ட் ஸ்டேட், ஆனால் பிராக்டிக்கல் வாழ்க்கையில நினைவு, முடிவு, அறிவு தேவை. அதனால் மனம் அழிவதா அல்லது மனதின் அடிமைத்தனம் அழிவதா என்பது இங்க ஒரு முக்கியமான ஆழ்ந்த விசாரமா இருக்குது. அடுத்தது 14வது கேள்வி. சைவம் மற்றும் அசைவம் ஆன்மீகத்தில் முக்கியமா? இந்த வேறுபாடுகள் தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. சிலர் உணவே சித்தத்தை நிர்ணயிக்கும். மற்றொரு யோசனை என்ன வருதுன்னா, உண்மையான ஆன்மீகம் மனதில் உள்ளது. இந்த விவாதம் யோக மரபிலும் மிக பெரியதாக உள்ளது. 15வது கேள்வியாக, புத்தக ஞானம் மற்றும் நேரடி அனுபவம். ஒருவர் நூல்கள் நிறைய படித்திருப்பார், மற்றொருவர் அமைதியாக இருப்பார். யார் உண்மையில் ஆன்மீகமானவர் அப்படின்ற இது ஒரு கேள்வி. தகவல் அதிகம் தேவையா அல்லது மாற்றமா? இந்த மாதிரியான ஒரு 15 கேள்விகளை அடியேன் எடுத்திருக்கிறோம். இந்த கேள்விகளுக்கு விடை தேட முடியுமா என்பது தெரியல. அடியேனுடைய கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதுதான் இந்த தொடரினுடைய முக்கியமான நோக்கமே. ஒரு ஆழ்ந்த முடிவு அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா, ஆன்மீகத்தில் சர்ச்சை உருவாக்கும் முக்கிய காரணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, அனுபவத்தை கருத்தாக மாற்றுவது, உண்மையை கோட்பாடாக மாற்றுறது, பாதையை இறுதி உண்மையாக கருதுறது, ஈகோ ஆன்மீக உடையணிவது. இங்கதான் பிரச்சனையே வருது. அப்போ உண்மையான ஆன்மீகம் அப்படின்றது என்ன அப்படின்னா, விவாதத்தில் அது அல்ல, விழிப்புணர்வில் உள்ளது. ஏன்னா உண்மை அனுபவிக்கப்பட்ட இடத்தில் வாதம் குறையும், அனுபவம் இல்லாத இடத்தில் கருத்துகள் அதிகரிக்கும். இதுதான் நித்தியமான உண்மை. அப்போ இது ஏன் இந்த கேள்விகள் இப்போ நாம பார்க்கணும் அப்படின்னா, முடிந்தவரை அஞ்ஞான நிலையிலிருந்து ஞான நிலைக்கு போகாட்டாலும் அந்த நடுநிலைக்காவது நாம வரணும். அதற்கு ஒரு வழித்தடமாக இதில் இருக்க ஏதாவது ஒரு கேள்விகள் நம்மில் பலருக்கு
புரிதலை ஏற்படுத்தும் என்ற ஒரு முயற்சி. அதற்காகத்தான் இந்த ஒரு தொகுப்பை நாம இப்ப ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த தொகுப்புல ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு கேள்விகளுக்கான விடைகளை நாம ஆழ்ந்து சிந்தனை செய்வோம். ஓம் சிவாய நமः.